இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. சாதாரணமான ஒரு வார்த்தை தான் என்றாலும் ஏன் இப்படியெல்லாம் தேவன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும்போது ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எங்கேயோ ரட்சித்து எங்கேயோ கொண்டு விடுகிறது அல்ல, அவங்களை தேவனுடைய சபையாகிய தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்து அல்லது நாட்டி வைத்து பண்படுத்தணும், காக்க வேண்டும் என்ற வேலையும் அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் என்றெல்லாம் சொல்லி 1வது அதிகாரத்தில் அவருடைய சிருஷ்டிப்பின் வரலாறை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமேன். அதுக்கு பிற்பாடு அவர் மனுஷனை உண்டாக்கி பிற்பாடு அவர் ஓய்ந்திருந்தார் என்று 1ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. இந்த 2வது அதிகாரத்தில் மனிதனை அவர் சிருஷ்டித்த பிற்பாடு ஏதேன் என்கிற அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். எந்த ஒரு வேதத்தையும் வசனத்தையும் நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக டிஸ்பென்சேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களை அறிந்தால்தான் அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த டிஸ்பென்சேஷன் என்று சொல்லுகிற கால நிலையானது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க 10 காலங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது முந்தின யுகம், தேவ தூதருடைய காலம். அப்புறம் மனுஷர்களை சிட்டித்த போது அங்கே அறியாமையின் காலம், குற்றமில்லாமையின் காலம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாண காலம், இடைக்காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம் 1, 2, 1000 சரசாட்சி, அப்புறம் மீண்டுமாக எட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய காலங்கள் இருக்கிறதை நாம் அறிய முடியும். அந்த விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களிடத்தில் தனிப்பட்ட அணுகுங்கள். இந்த காலங்கள், இந்த நேரங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று சொல்லும்போதே ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனுடைய மனதில் இருந்த ஒரு காரியம் என்னென்னா, தேவனுடைய மனிதனை தோட்டத்திலே வைக்க வேண்டும் என்று, தோட்டத்தில் வைத்து அவனை அதை பண்படுத்தவும் பாதுகாக்க காக்க வேண்டும் என்பது தான். ஆகவே தேவனுடைய சபையானது ஒரு தோட்டம் என்று நிழலாட்டமாக சொல்லப்படுகிறதை இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய சபை ஒரு தேவனுடைய தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் இன்றைக்கு நாம் இந்த தோட்டத்தில், தேவனுடைய சபையாகிய தோட்டத்தில் நம்மை பண்படுத்தி கொள்கிறோமா, நமக்கு எதிராக வருகிற சோதனை பாடுகளில் நாம் அதை தப்பித்து கொள்கிறோமா, நம்மை காத்து கொள்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் வாசிப்பில் என்றால், பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். படிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது எல்லா விதமான அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. ஆமேன். இது ஒரு அடிப்படையான ஆரம்ப கட்டமான ஒரு நிலைமை தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தின் பாதையிலே கல்வாரி சிலுவை வரை சென்று தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் ஒரு கூட்டம் ஜனங்களை தமக்கென்று சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது,
தேவனுடைய சபையானது சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே உங்களை குறித்தும் தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு தமது சபை. அல்லேலூயா. அப்படி என்றால் தேவனுடைய சபைக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் சுய ரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு சொந்தமாக வாங்கி கொண்டு தேவனுடைய சபைக்குள்ளே தேவனுடைய தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் இந்த பூமியில் இருக்கும்போதே பாவிகளை ரட்சித்தார். ஸ்திரியே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போய் என்று சொன்னார். ஆனால் அவர் மரித்தது எதற்காக என்றால் ஒரு சரீரமான சபையை ஸ்தாபிப்பதற்காக. சபைக்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது, ஜீவனை கொடுத்தது, ரத்தம் சிந்தினது எதற்காக? நாம் ரட்சிக்கப்பட வேண்டுகிற அதுக்காக அல்ல, நாம் அவருடைய சரீரமான சபையாக ஆக வேண்டும். ஆமேன். ஆகவே தேவனுடைய சபை ஒரு தோட்டத்திற்கு நிலநாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 2:15 வாசித்தோம். அதை பண்படுத்த வேண்டும். என்ன பண்படுத்துவது? ஆதாம் அதை என்ன பண்படுத்துவது? ஆதாம் அதை பண்படுத்த வேண்டும் என்றால் தன் ஜீவனை பாதுகாக்க வேண்டும், நித்திய ஜீவனில் வளர வேண்டும். மாத்திரமல்ல, தேவ நோக்கம் அங்கே அவனுக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் தோட்டத்திலே வைத்தார். ஜீவனை காக்கணும், அந்த ஜீவனில் வளரணும். மாத்திரமல்ல, தேவ நோக்கம் அவனுக்குள்ளே நிறைவேற வேண்டும். இதுதான் அவன் பண்படுத்துவது. ஆனால் அப்படி செய்தானா என்றால் இல்லை என்று தான் நம்ம முடிவிலே நாம் பார்க்கிறோம். காக்க வேண்டும் என்று சொல்வதற்காக, அதாவது மனிதனை பற்றிய நித்திய நோக்கம் தேவனுடைய மனதிலே இருந்தபோது தேவ தூதர்கள் இதை மனதில் விளங்கி கொண்டு தேவ தூதர்கள் தேவனுக்கு எதிராக அவங்க எதிர்பட்டாங்கன்னு சொல்லி ஏசாயா 14 எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தேவன் அவர்களை வானத்திலிருந்து விழ தள்ளப்பட்டார்கள். அந்த தேவ தூதர்கள் விழுந்து போன தேவ தூதர்கள் எப்பொழுதுமே மனிதனுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக செயல்படக்கூடியவனாக இருப்பான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொல்லாத சத்துருவின் வல்லமை ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு காக்க வேண்டிய அந்த வேலையும் கர்த்தர் அந்த ஆதாமு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பண்படுத்தணும், அதை காக்க வேண்டும். கீப் இட் அண்ட் ட்ரெஸ்ட் இட் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்தால்தான் அந்த தோட்டத்திலே அவன் தொடர்ந்து நிலைத்திருந்து ஜீவனிலே வளர்ந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் 2 கொரிந்தியர் 11:3 நாம் வாசிக்கிறோம், சர்ப்பமானது தன்னுடைய தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன் பவுல் சொல்றாரே. அப்படி என்றால் ஏவாளை வஞ்சித்த அதே சர்ப்பம் இன்றைக்கும் எவனை விழுகலாம் என்று பகுதேடி சுற்றி கொண்டிருக்கிறதை 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் நாம் பிசாசு ஜெயிக்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். திரும்பி நின்னீங்கன்னா முதுகில் குத்துவான். ஆமாம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதுக்கேற்ற தைரியம், அதுக்கேற்ற மனது, அதுக்கேற்ற பக்குவம், அதுக்கேற்ற பண்படுத்த நமக்கு இருக்கும் என்றால் சத்துரு பிசாசு நம்ம ஒன்று செய்யவே முடியாது. ஆனால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனாள் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய தோட்டமாகிய சபையில்
இருந்த அந்த ஆதாம் ஏவாள் அறியாமையின் காலத்தில் இருந்தாங்க. இப்போ காலங்களுக்கு வருகிறோம். அறியாமையின் காலத்திலே ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும். இந்த அறியாமையின் காலம் என்று சொல்வது தேவன் மனிதனை சிருஷ்டித்த நாள் முதல், ஃப்ரம் த கிரியேஷன் ஆஃப் மேன் டில் ஹி ஃபெல் டு சின், அதாவது மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அவன் பாவத்தில் விழுந்து போகும் வரைக்கும் உள்ள காலம் அறியாமையின் காலம், குற்றமில்லாமையின் காலம். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாமல் இருந்தாங்க என்று நாம் பார்க்கிறோம். இந்த அறியாமையின் காலத்தில், குற்றமில்லாமையின் காலத்தில் ஒரு தோட்டம், அதான் ஏதேன் தோட்டம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய சிருஷ்டியாகிய இந்த சிருஷ்டிப்பிலே தேவன் எதிர்பார்த்த காரியம் என்னவென்றால், தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி காக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாமையினாலே பாவம் அவர்களுக்குள்ளே வந்தது, மீறுதல் உண்டானது. அதன் விளைவு என்னென்னா, அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த தோட்டத்துக்குள்ளே திரும்பவும் உள்ளே செல்லாதபடிக்கு 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வீசி கொண்டிருக்கிற சுடலி பட்டயத்தை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். படிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சரி, அல்லேலூயா. எப்படி அந்த பழைய சிருஷ்டியில தேவன் எதிர்பார்த்த காரியம் நிறைவேறவில்லையோ, அவங்க தோட்டத்தை துரத்தப்பட்டாங்களோ, அதுபோல தேவனுடைய சபைக்குள்ளே நாட்டப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றாமல், தேவன் நமக்கு சொல்லுகிற கட்டளைகளில் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் நாமும் என்ன செய்யப்படுவோம்? தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டு போவோம். இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்மை அவருடைய தோட்டத்தில் நீதியின் விருட்சங்களாக நினைச்சிருக்கிறாரு, நாட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தோட்டமாகிய சபைக்குள்ளே நீதியின் விருட்சங்களாக நம்ம வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் இதை சொல்லும்போது 92வது சங்கீதம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? செழிப்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா, விடுதலையா, ஜெயத்தோட உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருக்களை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. ஆமேன். அல்லேலூயா. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இடர் இல்லாமல், இடரப்பட்டு போகாமல், பின்வாங்கி போகாமல் தைரியமாக கர்த்தருக்காக ஜீவிக்க முடியும். இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனிங்க, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். அல்லேலூயா.
இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை, எச்சரிப்பு, விழிப்பு நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் இந்த குற்றமில்லாமின் காலத்தில், பாவமில்லாத காலத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவன் செய்த அந்த உடன்படிக்கையை மறந்து, கட்டளைகளை பிரமாணங்களை மறந்து அவங்க கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக இந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பு உன்னதமானது. பரிசுத்தத்துக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம் நமக்கு நிறைவேற வேண்டும். தேவ சித்தத்தின்படி நாம் நடந்து தேவ நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதற்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் செய்வோம் என்றால், இப்பொழுது நான் வாசித்த இந்த காரியங்களில் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். அதில் 11வது வசனத்தை படிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பாருங்க எவ்வளவு நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப வாசிங்க. இவ்விதமாக கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படுத்தும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும். அல்லேலூயா. ஆகவே அந்த காலங்களில் இருந்த ஆதாம் ஏவாள் அதை இழந்து போனாங்க. ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு. அதற்கென்று நாம் செயல்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டாவது, மனசாட்சியின் காலத்திலேயும் சபை இல்லாவிட்டால் தோட்டம் இருந்ததை குறித்து நாம் படிக்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது இந்த மனசாட்சியின் காலத்தில் நோவா மற்றும் லோத்து வாழ்ந்ததாக வேத வசனத்திலே பார்க்கிறோம். இந்த மனசாட்சியின் காலம் என்று சொல்வது from the fall of man to Moses law was given. அதாவது மனிதன் பாவத்திலிருந்து விழுந்த பிற்பாடு எப்பொழுது சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அது வரைக்கும் மனசாட்சியின் காலம். அது வரைக்கும் தங்கள் மனசாட்சியின்படி பலி செலுத்தி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து மனசாட்சியின்படி அவங்க ஜீவித்தாங்க. பிரமாணம் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் பாவம் என்னதென்று அறியப்பட்டது. ஆகவே மனிதன் பாவத்திலிருந்து விழுந்த பிற்பாடு, தோட்டத்தை துறந்தப்பட்ட பிற்பாடு, பிறகு நியாயப்பிரமாண காலம், அதாவது பிரமாணம் கொடுக்கப்படுகிற அந்த நாள் வரைக்கும் அதனுடைய காலம் என்னது? மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்திலேயும் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க. அதில் யோபும் ஒருவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நோவாவும் லோத்தும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. அதை படிக்கலாம். 5, 6ஆம் வசனங்கள். முதலாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல். சரி, நோவாவின் நாட்களில் 8 பேரை காப்பாற்றினார் என்று. அடுத்து சோதம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. 7ஆம் வசனம் முதல், அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய அக்கிரமக்காரருக்குள்ளே வாசமாய் இருக்கும்போது அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை இதெல்லாம் அவங்க மனதில் நினைச்சு கேட்டு நீதியுள்ள தங்களுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான்கள். அல்லேலூயா. பாருங்க, நோவாவின் நாட்களில் அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தார், யாரும் கேட்டபாடு இல்லை. சிலராகி 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. அதே போல் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்த லோத்து வெளியே புறப்பட்டு வந்தாலும் கூட அங்கு வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டில் இருதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமான் லோத் என்று நீதிமான்கள் வரிசையில் அந்த லோத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சிலராகி 8 பேர் மாத்திரம் நோவாவின் நாட்களில். அதே போல் சோதம் குமாரா பட்டணத்தில் முற்று என்ன செய்யப்பட்டது? சாம்பலாக்கி போடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நோவாவுடைய காலத்திலேயும் முழு ஜனங்களும்
அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதையெல்லாம் நாம் சொல்லுகிறோம் என்றால், நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கும்போது, பூமியிலே பாவம் பெருகினது, ஏன் தான் நான் மனுஷனை சிருஷ்டித்தேனோ என்று தேவன் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே அக்கிரமம் பெருகினது, என்னுடைய ஆவி எப்போதும் மனுஷனோட போராடி கொண்டு இருப்பதில் என்று சொல்லி அந்த 6ஆம் அதிகாரத்தில் பல காரியங்களை நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சபையாகிய தோட்டத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை கொண்டு வந்து அவர் வைக்கிறதை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ குறிப்பாக லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26-27 வசனம் முதல் நாம் வாசிக்கும்போது, இயேசுவே சொன்னார், லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்களில் நடக்கும், நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமார் நாட்கள்லையும் நடக்கும் என்று சொல்லி சில பெண் கொண்டு கொடுத்து அப்புறம் பலவிதமான தீமையான காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும்போது, புதிய பூமியிலே பிரவேசித்த நோவா பயிரிடுவனாகி திராட்சை தோட்டத்தை வைத்தான். படிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அல்லேலூயா. இப்போ இந்த மனசாட்சியின் காலத்திலேயும் ஒரு தோட்டம், அது திராட்சை தோட்டம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பாக சில காரியங்களை பின்பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பூர்வ உலகத்தில் புதிய உலகத்தில் பிரவேசித்த அந்த நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டினான். நடந்தவைகள் என்ன? கீழே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா, குடித்து வெறித்து இவ்விதமான சில காரியங்கள் தொடர்கிறதாக நாம் பார்க்கிறோம். அங்கே நோவாவுடைய பிள்ளைங்க யாரெல்லாம்? சேம், காம், யாப்பேத். சேம், காம் பாதுகாக்கப்பட்டாங்க, கானான் சபிக்கப்பட்டவனாக போய்விட்டான். அல்லேலூயா. புதிய உலகத்தில் பிரவேசித்த இந்த நோவா பின்னாட்களில் கானான் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையாகிய தோட்டத்துக்குள்ளே, திராட்சை தோட்டத்துக்குள்ளே புதிய சிருஷ்டியாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். பழையவைகள் ஒளிந்து போயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16-17வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், கிறிஸ்துவை கூட அறிந்திருந்தாலும் இனி நாங்கள் அப்படி அறிய மாட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இதுதான் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய உண்மை நிலவரம். ஆனால் எத்தனை பேர் இந்த புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம், புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அங்கே நான் பார்க்கும்போது சேமும் யாப்பேத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தகப்பனுக்காக அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் காம் அப்படி செயல்படாதனால அவன் சபிக்கப்பட்டு போனான்னு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புதிய சிருஷ்டி என்ற இடத்துல நான் வரும்போது அங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சாதின் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய சபைக்குள்ளே இவர் இன்ன ஆள், இன்ன இனத்தை சேர்ந்தவர், இவங்க இப்படி அப்படி என்று நீங்கள் பேசி கொண்டிருப்பீர்கள் என்றால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? இருக்காது. புதிய சிருஷ்டி வரும்போது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம். அவர் இந்த ஆள், அவர் இந்த இனம், அவங்களோட சேராத, அவங்களோட பார்க்காத, பேசாத சில கூட்டு சிலருக்கெல்லாம் இருக்குது. சிலருக்கெல்லாம் வித்தியாசமான சில கூடுகை இல்லையா, இந்த மாதிரி உள்ள அனுபவம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே தேவனுடைய சபையாகிய தோட்டத்துக்குள்ளே காணப்படும் என்றால் தேவன் அதை வெறுக்கிறார், எதிர்க்கிறார். கானான் எப்படிப்பட்ட நிலைமையில் போனான் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நாம் ஒன்று. ஆமேன். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பாட்டு சொல்லி கொடுத்துருக்குறோம். கிறிஸ்துவில் நாம் ஒன்றே,
அபிஷேகத்தால் இணைந்தே. இந்த பாட்டெல்லாம் இப்போ பாட மாட்டாங்க. கிறிஸ்துவில் நாம் ஒன்றே அபிஷேகத்தால் இணைந்தே, தேசங்கள் பாஷைகள் ஜாதிகள் நிறங்கள் வேற்றுமை நமக்கில்லையே. தேசங்கள் பாஷைகள் ஜாதிகள் நிறங்கள் வேற்றுமை நமக்கில்லையே. ஒரு நீண்ட பாட்டு அது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இளம் பிராயத்திலேயே பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொண்டு வந்து விட்டால் பின்னாட்களில் அவங்க உண்மையான புதிய சிருஷ்டியாக இருப்பாங்க. இன பாகுபாடோ அல்லது ஜன பாகுபாடோ அவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சினிமா ட்ராமா சர்க்கஸ் வேண்டாம், டெலிவிஷன் எனக்கு காணவே வேண்டாம், மருந்தும் வைத்தியனும் வேண்டவே வேண்டாம், ஏசு போதுமே. அல்லேலூயா. இந்த பாட்டை நான் அப்பொழுது கேட்டதுனால மனதில் என்ன ஆயிடுச்சு, சினிமா ட்ராமா சர்க்கஸ் வேண்டாம், டெலிவிஷன் எனக்கு காணவே வேண்டாம், மருந்தும் வைத்தியனும் வேண்டவே வேண்டாம், ஏசு போதுமே. அல்லேலூயா. ஆகவே இந்த இளம் பிராயத்தில் சிறு பிள்ளைகள் மத்தியில் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் இன பாகுபாடு நீங்கள் இப்பொழுதே காட்டி கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதைத்தான் இங்கே கானான் பெற்றுக்கொண்ட காரியத்தை 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆதியாக 9:25. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். இப்படிப்பட்டவங்க எத்தனையோ காரியத்தில் அடிமைக்கு அடிமையாக மாறி போயிடுவாங்க. இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த மனசாட்சியின் காலத்திலேயும் தோட்டம் இருந்தது, திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை அவன் நாட்டினான், குடித்து வெறித்து சில காரியங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம். அங்கேயும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது 3வது ராஜாக்களின் நாட்களிலே திராட்சை தோட்டம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த ராஜாக்களின் நாட்களில் திராட்சை தோட்டம் எதை குறிக்கிறது என்றால் நியாயப்பிரமாண காலத்தில் உள்ள ஒரு திராட்சை தோட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது இதை படிக்கலாம். ஃப்ரம் த லா வாஸ் கிவன் டு த ஜான் த பேப்டிஸ்ட். நீண்ட காலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து யோவான் ஸ்நானர்கள் காலம் வரைக்கும் உள்ள அந்த காலம் என்னவென்றால் நியாயப்பிரமாண காலம். ஒரு நீண்ட காலம். பிரமாணங்கள், நியமங்கள், கட்டளைகள், 10 கட்டளையெல்லாம் கொடுக்கப்பட்ட காலம். இதை குறித்து நாம் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு 12 கோத்திரத்தார், அப்புறம் பிறகு 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. பிறகு அவங்க புறப்பட்டு வனாந்தர் வழியாக 40 வருஷம் பிரயாணம் பண்ணி கானானுக்குள்ளே சென்றாங்க. அவங்க 2 கூட்டமாக பிரிஞ்சாங்க. ஒன்று இஸ்ரவேலர், இன்னொன்று யூதா. ஆமேன். அல்லேலூயா. இது முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவர்களை குறித்து ஒரு திராட்சை தோட்டமாக நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலர், இவர்களை பற்றி அந்த திராட்சை தோட்டம் என்ன சொல்கிறது பாருங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, அந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். பாருங்க, நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எப்படி இருக்கு பாருங்களேன். முழு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு 12 கோத்திரம், 400 வருஷம் 440 வருஷம் இப்படி கானானுக்குள்ளே பிரவேசித்து அவங்க ராஜாக்கள் ஆண்ட காலங்கள். அது நியாயப்பிரமாண அந்த காலத்தில் தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாங்க. கர்த்தரை மறந்து விக்கிரகங்களை சேவிக்க போயிட்டாங்க. நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய காரியமாக நட்டி வைத்திருந்தார். ஆனால் இப்போ என்னாச்சு, கசப்பான கனிகளை கொடுத்தது. தொடர்ந்து வாசிங்க, இன்னொருத்தர் வாசிங்க.
எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். ஒரு நியாயம் இங்க வருது பாருங்களேன். எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். என்ன செய்யலன்னு சொல்றாப்பா. செய்யாத என்ன வேலை செய்யலாம்? வேலி அடித்தார், எல்லா காரியத்தையும் நன்மையாக கற்களை பொறுக்கினார், சுத்தம் செய்தார். என்ன நான் செய்யாமல் போயிட்டேன்? படிங்க. அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். இப்ப என் திராட்சை தோட்டத்தை செய்வ உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். பாத்தீங்களா? என்ன எடுத்து போடுறாரு? வேலியை எடுத்து போடுகிறார். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். 7ஆம் வசனத்தை படிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். அல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தருடைய திராட்சை தோட்டம் யாரு? இஸ்ரவேல் வம்சமே. அதோடு கூட மனமகிழ்ச்சியின் நாற்று யூதா மனுஷரே. ரெண்டு கூட்டத்தாருமே இப்போ கர்த்தரை விட்டு என்ன செய்துட்டாங்க? பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இல்லை. அவங்க தேவ நோக்கம் அவர்களுக்குள்ள நிறைவேறவில்லை. இஸ்ரவேல் அந்த ஜனம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க சிறையிருப்புக்குள்ளே மீண்டும் கொண்டு செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 400 வருஷம் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாபிலோனுடைய ஆளுகையில் 70 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் இடறி போய்விட்டார்கள். திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யாதது என்ன? அங்கே சொல்லப்படும் கற்களை பொறுக்கினேன், ஆளை உண்டு பண்ணினேன், அதில் நல்ல நற்குட திராட்சை செடிகளை நட்டினேன், நல்ல கனி கொடுக்க முடியும் எதிர்பார்த்தேன். ஆனால் கனி கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் வெட்டி போடுவாராம். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய சுபாவங்கள் நமக்குள் உண்டாகாவிட்டால் தேவன் நம்மை புறக்கணித்து தள்ளி விடுவார், நம்மை தூர விலக்கி போடுவார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கு நான் என்ன செய்வேன் என்று நியாயம் தீருங்கள் என்று சொல்கிறார். ஆக பிரியமானவர்களே, இதோ கொடுமை. 7ஆம் வசனம். இதோ அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. பார்த்தீங்களா? இதோ முறைப்பாடு. தேவ ஜனங்கள் அவ்வளவாக பின்வாங்கி போனாங்க. ஆகவேதான் பக்தர்கள் பாடியிருக்கிறாங்க, இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலின் ஜனமே இடறிட வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய தோட்டத்திலே கொண்டு வந்து நாட்டி வைக்கப்பட்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். முடிந்தது என்று சொல்லி ஜீவனையே கொடுத்த நம்மை கிரயத்துக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய தெய்வீக சுபாவங்களை உருவாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறீங்களா? சாட்சியாக இருக்கிறீங்களா? இருக்கிற இடங்களை உங்களை குறித்து என்ன மற்றவங்க சொல்கிறாங்க? பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனம், யூத ஜனங்கள் அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் ஒரு வழக்கு இருந்தது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நியாயப்பிரமாண காலத்தில் இங்கே நான் வாசிக்கிற இந்த பகுதியில் ஒரு திராட்சை தோட்டம், அந்த தோட்டம் அதில் யூதா மனுஷர், இஸ்ரவேல் வம்சம், இவங்களை குறித்தான் திராட்சை தோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இந்த தேவனுடைய தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பேன் என்றால், அங்கே மோசே வனாந்திரத்தில் ஜனங்கள் நடத்தி கொண்டு போகும்போது
எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாய் இருந்தது இல்லை. 5வது வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்படி இருந்தும் அதிகமான பேரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருந்தது இல்லை. எல்லாரும் ஞான தண்ணீரை குடித்தாங்க, ஞான கண்மணியின் தண்ணீரை குடித்தாங்க, மோசே கீழாக இருந்தாங்க, மேகத்துக்கு கீழாக இருந்தாங்க, இப்படி எல்லாம் எல்லா நன்மையும் அனுபவிச்சாங்க. அப்படி இருந்தும் எல்லாரிடத்திலும் ஒரு பிரியமாக இருந்தது இல்லை. காரணம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் என்று சொல்லி படி. 6ஆம் வசனம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய், இவையெல்லாம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல. படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. சிலர் விக்கிரகம், சிலர் வேசித்தனம், சிலர் கீழ்ப்படியாமை, சிலர் கேள்வி கேட்டாங்க, சிலர் முறுமுறுத்தாங்க. இதனால வனாந்திரத்தில் அவங்க அழிக்கப்பட்டு போனார்கள். இதெல்லாம் 11ஆம் வசனத்தில் திருஷ்டாந்தமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். 11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பின் வார்த்தை. இதெல்லாம் எச்சரிப்பாய் இருக்கிறது. நியாயப்பிரமாண காலத்தில் திராட்சை தோட்டம், தேவனுடைய சபை, தேவ ஜனம், இஸ்ரவேல் வம்சம், யூதா வம்சம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த ஸ்தானத்தை இழந்து போய் பின்வாங்கி போய் அடிமைத்தனத்துக்குள்ளாக திரும்பவும் கொண்டு செல்லப்படுவதை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-21 வசனங்கள். பூர்வ காலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து, பூர்வ காலம் தொடங்கி உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. நான் அடிமைப்படுவதில்லை என்று நீ சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேல், ஆகிலும் படிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. ஆகிலும் இப்படி எல்லாம் நீங்க கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களே என்று சொல்லி எரேமியா புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக, நம்மை பண்படுத்தும், நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இந்த தோட்டத்துக்களை தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாண காலத்திலே திராட்சை தோட்டம், அவங்களும் அதற்கு தகுதியாக காணப்படவில்லை. அவர் எல்லாரும் இப்பொழுது நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறாங்க. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பாகவும் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். ராஜாக்களின் நாட்களில் இப்போ வருவோம். ராஜாக்களின் நாட்களில் 4வதாக, ராஜாக்களின் நாட்களில் ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துக்கு எதிராக ஒரு ராஜா செயல்படுகிறதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில், ஆகாபுடைய அரண்மனை அண்டையிலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆமேன். இது ராஜாக்களின் நாட்களில் உள்ள திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்துக்கும் எதிராக செயல்படுகிற ஒரு வல்லமை. அந்த திராட்சை தோட்டம் யாருடையது? ஆகாபுடையதல்ல, நாபோத் என்கிற தேவ மனிதனுடையது. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தை ஆகாப் எனக்கு வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 முதல் 4 வசனத்தின் வாசிக்கும்போது நாபோத் சொல்றாரு, அது என் பிதாக்களுடைய சுதந்திரம். ராஜாக்களின் நாட்களில் உள்ள இந்த திராட்சை தோட்டம் ராஜாவுடைய அரண்மனைக்கு, ஆகாப் ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்தது. இது நாபோத்துடைய திராட்சை தோட்டமாக இருந்தது. ராஜாவுக்கு அந்த தோட்டத்தின் மேலே ஒரு விருப்பம், வாஞ்சை, எப்படியாயிலும் அதை அபகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாபோத்திடத்தில் அவன் பேசுகிறான். அப்போ நாபோத் சொல்றாரு, இது என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம், இதை நான் உனக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. அவன் சொல்றான், திராட்சை தோட்டத்தை கொடு, நான் அதை என்ன செய்வேன், கீரை தோட்டமாக என்று சொல்லுகிறான். அப்போ நாபோத்துக்கு பத்திக்காது. என்னுடைய திராட்சை தோட்டத்தை கொண்டு போய் கீரை தோட்டமாக வைக்க விரும்புகிறாரு. அப்படி என்றால் செத்தாலும் சாகிறேன், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தரமாட்டேன். 4வது வசனம்.
இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி இஸ்ரவேலனாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக அப்படி தைரியமாக ராஜாவிடத்திலே சொன்னான். ஒரு பிரஜை, சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். முற்பிதாக்களுடைய சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. காத்தாலும் காக்கா விட்டாலும் பரவாயில்ல, கொடுக்க மாட்டேன். என்ன தீர்மானம் பாருங்க, காத்தாலும் காக்கா விட்டாலும் பரவாயில்லை. ஆமேன். திராட்சை தோட்டம் மிக மிக மேன்மையான ஒரு தோட்டம். இந்த திராட்சை செடி திராட்சை தோட்டம் எல்லாமே மனிதர்களையும் தேவர்களையும் மகிழ பண்ணக்கூடிய ரசம். ஆமேன். மனிதர்கள் என்றால் ரட்சிக்கப்படாதவங்களையும் கூட, தேவர்கள் என்றால் தேவவசனத்தை பெற்றுக்கொண்டவங்க, ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ரசம் திராட்சை செடியில் திராட்சை கனியில் இருக்கிறதே, அதை நான் ராஜாவுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்களுடைய சுதந்திரத்துக்காக அவன் போராடினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்து இருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்து இருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. நாபோத் தன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த தோட்டத்தை ராஜாவுக்கு கொடுக்கவே இல்லை. இப்படி சொன்ன மாத்திரத்தில் அவன் போய் முக்காடு போட்டு அழுதுட்டுருக்கான். அவன் மனைவி ஏசபேல் வந்தாங்க. இந்த அம்மாமா இருக்காங்க பாருங்க. ஓ, உங்களை சொல்லலை, ஏன் அப்படி பார்க்குறீங்க? சில அம்மாமா இருக்காங்க பாருங்கள், தலையின மந்திரம் ஓதுவாங்களாம். எனக்கு தெரியாது, நாங்கள் தலையில் படுத்தா பாஸ்டமாக அப்படியே நல்லா உரன்னு தூங்குவாங்க. ஏன் சத்தம் கேட்டு அவங்க வேற பக்கம் போய் படுத்துக்குவாங்க. தோட்டம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் சில தலையின மந்திரம் அந்த அங்கே தான் எல்லா விதமான இந்த நாள் முழுதும் நடந்த சம்பவம் எல்லாம் சொல்லி முடித்து ஐயாவை அப்படியே தூக்கத்தை எல்லாம் கலைக்க பண்ணி செஞ்சிடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க. நீங்களாம் அப்படி இல்லை. கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரை வர பண்ணுகிறார். படுத்தோன்னு தூங்கிடுறீங்க சொல்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஏசபேல் தீமையான ஆலோசனை கொடுத்து 2 பொய் சாட்சிக்காரரை அங்கே நியமித்து தேவதூஷணை செய்தான் என்று சொல்லி அவன் நிற்க வைத்து அவனை குற்றப்படுத்தி அவனை என்ன செய்தாங்க, கொன்று போட்டார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரு. கொஞ்சம் அப்படியே ரோசத்தை உண்டு பண்றாங்க. நீ ராஜா ஆச்சே. இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். பாருங்க, சரி, இப்படி தந்திரமான காரியம். 10ஆம் வசனத்துல 2 பொய் சாட்சிக்காரரை வைத்து அவன் செய்தாங்க, கொன்று போட்டாங்க. இது யாருக்குமே தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. வெளிப்படையாகாத ரகசியம் இல்லை, மறைபொருளான பொன்று ஒன்றும் இல்லை. 17ஆவது வசனத்தில் எலியா தீர்க்கதரிசி வருகிறார். 17. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ஏசபேலுடைய முடிவு 23ஆம் வசனம். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். பார்த்தீங்களா? ஆகவே இந்த ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் உடைய சதி தேவனுடைய தோட்டத்துக்கு விரோதமாக, திராட்சை தோட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டதுனால அவங்களுடைய முடிவு அந்தோ பரிதாபம். ஆகவே தேவனுடைய சபை என்று சொல்வது தோட்டம். இந்த தோட்டத்துக்காக, முற்பிதாக்களுடைய சுதந்திரத்திற்காக பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. அப்போஸ்தலர் உபதேச அடிப்படையில் நாம் வளரும்போது
இன்றைக்கி உள்ள வித்தியாசமான எத்தனையோ உபதேசங்களை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். மேன்மையானதை இழக்கப்படும் எந்த ஆலோசனைக்கும் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். என்னங்க, மேன்மையானதை இழக்க பண்ணக்கூடிய எந்த ஆலோசனைக்கும் நான் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். இங்கே அப்படி தான் நடக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்காக, கொடுக்கப்பட்ட சுதந்திரத்துக்காக, சத்தியத்திற்காக நாம் போராடுவோம் என்றால், ஒருவேளை நாபோத் மரித்தது போல மரணம் கூட சிலது சம்பவிக்கலாம். ஆனால் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. ஆகவே திராட்சை தோட்டம் என்று சொல்வது அது கீரை தோட்டம் அல்ல, கிள்ளுக்கீரை அல்ல. அது ஒரு மேன்மையான ஒரு ஜீவியத்திற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எச்சரிப்பான ஒரு வார்த்தை, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற, இந்த திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளை, ஆகாப் யேசபேல் மாத்திரமல்ல, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள், நம்முடைய திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளேயும் பூவும் இந்த குழி நரி சிறு நரி எல்லாம் இருக்கிறது. தோத்திரம். நம்முடைய தேவனுடைய சபையாகிய திராட்சை தோட்டத்திலையும் சிறு நரி இருக்கு, குழி நரி இருக்கு, கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தோத்திரம். இதே ஆலயத்திலிருந்து நேராக பரலோகத்துக்கும் போகலாம், இதே ஆலயத்தில் நேராக நரகத்துக்கும் போகலாம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமாம். அல்லேலூயா. ஆகவே திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும், ஏன்? திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் இன்னும் வளர்ச்சி இல்லையே, இன்னும் வளரணும், இன்னும் அவருக்குள்ளே பெருகணுங்கிற வாஞ்சி இருக்கும்போது இதற்கு விரோதமாக சிலர் உபதேசங்களில் சில மாறுபாடான காரியங்களை சொல்லி தங்கள் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிற பல சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். வேறொரு உவமையை கேளுங்கள். இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை கொலை செய்து ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இப்படி எல்லாம் வரிசையா செஞ்சிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தர் வாசிங்க. நெக்ஸ்ட். பின்னும் அவர் முந்தினவர்களிலும் அதிகமான வேற ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களையும் அப்படியே செய்தாங்க. கடைசியிலே அவன், அல்லேலூயா, கடைசியில் அந்த எஜமான் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி குமாரனையே அனுப்பினார். அல்லேலூயா. இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்துக்கு குமாரனாகி அவரே வருகிறார். அவர் இந்த உலகத்தில் வந்து குமாரனாக பிறந்து அவர் சொல்ற, பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இந்த விவரத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாடுங்க. என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினார். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது 44ஆம் வசனம் வரை படிங்க. இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள், இந்த உவமையை அவர் சொன்ன பிற்பாடு சொல்கிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. ஆகவே தேவன் நம்மை இந்த புதிய ஏற்பாட்டு சபையாகிய திராட்சை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைத்து திராட்சை தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும் என்பதற்காக
புதிய சிருஷ்டியாக நம்மை மாற்றி நல்ல கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு தந்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க அத்தனை காரியங்களும் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. யூதா நிருபம் 16-17 வசனத்தை பார்க்கும்போது பரிசுத்தவான்களாலே முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யணும்? நினைவு கூர்ந்து நாம் எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமென். நினைவு கொண்டு திராட்சை தோட்டமாகிய சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. பிதா திராட்சை தோட்டக்காரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறோம். நல்ல கனி கொடுக்கக்கூடிய, மிகுதியான கனிகளை கொடுக்கக்கூடிய அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த தோட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் எந்த பொல்லாத வல்லமையும் நாம் எதிர்த்து போராடும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் மனிதனை அவர் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும் என்று வைத்தார். அந்தந்த காலங்களிலே, நியாயப்பிரமாண காலத்திலோ, மனசாட்சியின் காலத்திலோ, குற்றமில்லாமையின் காலத்திலோ, ராஜாக்களின் காலத்திலோ சபை திராட்சை தோட்டம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவங்க அதை எழுந்து போனாங்க, மறுதளித்து போனாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில் 11ஆம் மணி வேளையில் நான் வந்திருக்கிறோம். ஆமேன். நாட்கள் நீ செல்லாது, காலம் செல்லாது, நம்முடைய எஜமான் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் எழுந்து நின்று விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நட்பலன் வாடிடுது என்ற பாடலை பாடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நட்பலன் வாடிடுது, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாழிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும ரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, ஆத்தும ரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. இறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, இறப்பின் வாசல் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை சபைகளில் விளங்கிட செயல்படுவார், ஒரு மன ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவார். நிமிர்ந்த நீக்கம் தோள்களை பார், நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்பார். நிமிர்ந்த நீக்கம் தோள்களை பார், நிலைவரமாயென்றும் தாங்கி நிற்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை,
விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், ஒந்தனின் பங்கை ஏற்றிடுவாய். தேவனின் சேவை பொறுப்பெடுப்பாய், ஒந்தனின் பங்கை நீ ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆலோ கொஞ்சம், அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நிலைத்திருந்து கனி கொடுத்து அவரை நாம் சந்திக்க அவர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த நல்ல நாள் மகிழ்ச்சி நாளுக்காக, உங்களுடைய உயிர் தெழுந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே நாங்களுமே ஆராதிக்க, மகிமைப்படுத்த, போற்ற, புகழ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கர்த்தர் நீர் பேசி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம். சபையிலும் நீர் எழுந்த நீர் கர்த்தாவே, சபையிலும் நீர் பேசினீர், இதற்காக நன்றி செலுத்துகிறோம். வான சேனையோட எங்கள் மத்தியில் இறங்கி வந்தீர் ஆண்டவர். ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல் ஆராதனைகளெல்லாம் நீ பொறுப்படுத்தி தந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசியிருக்கிறீர். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களுக்கும் சபைக்கும் ஆண்டிய கிருபையை விசேஷித்த விதமாய் நீ தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அன்று ஆண்டவரே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த தேவன் ஏதேன் தோட்டத்தில் வைத்து ஆண்டவரே அந்த தோட்டத்தை அவர்கள் பாதுகாக்க பண்படுத்த நீர் வைத்தீர் ஆண்டவரே. அதெல்லாம் அவர்கள் இழந்து போனபடினால் துரத்தப்பட்டார்கள். இந்த நாட்களில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களையும் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபையை ஆண்டவரே, இந்த தோட்டத்தை நாங்கள் பண்படுத்த ஆண்டவரே, இதை பாதுகாக்க வேண்டிய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ தந்திருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரம். நாங்கள் அதை பாதுகாத்து கொள்ள, அதுக்கேற்றபடி ஜீவிக்க ஆண்டவரே, இந்த தோட்டத்தை ஆண்டவரே நல்ல முறையிலே பாதுகாத்து உடைய நித்தியர் எஜமான் வரும்போது ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது ஆண்டவரே. சபைக்குள்ளே வருகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய வசனத்தின்படி நடந்து கீழ்ப்படிந்திருக்க கிருபைதாரும். கடமைக்காகவோ கட்டாயத்தாகவோ ஏனோ தானே என்று உடைய சமூகத்தில் ஒருவர் வராதபடிக்கு ஆண்டவரே முழுமையாக தேவனை நோக்கி பார்க்க ஆண்டவரே, எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே இந்த பூமியிலே கடந்து கொண்டே வருகிற ஒவ்வொரு காலங்களிலும் மனுஷனை உண்டாக்கி எப்படிப்பட்டவர்களாக ஜீவிக்கிறோம் என்பதை நீ பார்த்து கொண்டு கடைசியாக இந்த கிருபையின் காலத்தில், இரக்கங்களின் காலத்தில் கிருபையாக எங்களுக்கு இறங்குகிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே என்னென்ன காரியங்களை குறைபட்டு இருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின்படியெல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களில் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல திராட்சை தோட்டத்தை ஆண்டவரே கீரை தோட்டமாய் மாற்றி இருந்த அந்த மனிதனையும் கூட கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே, தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளையும் குளிநரிகளையும் பிடியுங்கள் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த தோட்டங்கள் ஆண்டவருடைய சபைகள் ஆண்டவரே கர்த்தாவே நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவரே அந்த எல்லாவற்றிலும் எல்லாரும் கர்த்தரோடு இணைந்திருந்து ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில், கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட எல்லா தேவ மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பாரத்தோடு கண்ணீரோடு போராட்டத்தோடு வந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவளோடு நீ செல்லும், அவளோடு நீ பேசும் ஆண்டவரே. ஓரோடு பேசி இடைப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவீராக.
தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் சண்டே கிளாஸ் ஊழியங்களை பொறுப்படுப்பீராக. அநேக சிறு பிள்ளைகள் வரவில்லை, வியாதியாய் பலவீனமாக இருக்க எல்லா பிள்ளைகளையும் சுகப்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய கருத்தை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.